அண்மை செய்தி. சிதம்பரம் தமிழகத்தில் வங்கக்கடல் பகுதியில் நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு தமிழகத்துல வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற நிலையில மழை மேகங்கள் எட்டி பார்க்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத வானிலை மையம் கொடுத்த அப்டேட்டா விரிவா பார்க்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரையிலும் பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களையும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதர தமிழகம் மற்றும் புதுவையிலையும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதே நிலவரம் தான் பிப்ரவரி 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நிலவக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில குளிரும் பனிமூட்டமும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதிகரிச்சுட்டு வரதை பார்க்க முடியுது. அந்த வகையில வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிகாலை வேளையில மிதமான பனிமூட்டம் காணப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களையும் அதிகாலை வேளையில லேசான பனிமூட்டம் காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், நீலகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிகாலையில மிதமான பனிமூட்டமும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிகாலை நேரத்துல லேசான பனிமூட்டமும் காணப்படுமா. பிப்ரவரி 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், நீலகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிகாலையில மிதமான பனிமூட்டம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர்ல அதிகாலை வேளையில லேசான பனிமூட்டமும் காணப்படுமா. சென்னை மற்றும் அதோட புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் தான் காணப்படும்னு, அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 30 to 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 to 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 11ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலோட சில பகுதிகள், அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் இந்திய பெருங்கடலுக்கு கிழக்கு பகுதியில சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கிறதாவும், பிப்ரவரி 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலோட சில பகுதிகள் மற்றும் இந்திய பெருங்கடலோட கிழக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கிற சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த தேதிகளில் மட்டும் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.